அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேரளாவுடைய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படிப்பட்ட ஒரு விபத்து ஏற்படும் என்று. அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும், மறைந்தவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அன்பானவர்களே, வீடை இழந்தவர்கள் இத்தனை பேர், தன் மனைவியை இழந்தவர்கள் எத்தனை பேர், கணவனை இழந்தவர்கள் எத்தனை பேர், தாயையும் தகப்பனையும் இழந்துவிட்டு அனாதையாக, வீடும் இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளை பார்க்கிறோம். மிக வலிக்கிறது, மனம் வலிக்கிறது, பார்க்க முடியவில்லை. உடல் எல்லாம் தனித்தனியாக வருகிறது. இப்படிப்பட்ட பேராபத்துகளை விட்டும் எல்லா மக்களையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று, அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். மற்றொன்று, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர்களுக்காக நம்மால் முடிந்ததை உதவி செய்ய வேண்டும். ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வருகிறது, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மனிதருக்கு சரியான தாகம் ஏற்படுகிறது, தாங்க முடியல. போற வழியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறை எட்டி பார்க்கிறாரு, எதுவும் ஆள்றதுக்கு இல்லை. கிணத்தை என்ன செய்யறாரு, உள்ள இறங்குறாரு. இறங்கி தன் தாகம் அடங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை குடிக்கிறார். குடித்து விட்டு வெளியே ஏறி வருகிற பொழுது வெளியே வந்து பார்க்கிறாரு, ஒரு நாய் நாக்கை தொங்க விட்ட வண்ணமாக தண்ணீருக்காக தத்தளித்துக் கொண்டு நிற்கிறது. தாகம் தாங்க சரியான தாகத்தோடு நாய் நாக்கை தொங்க விட்டு நிற்கிறது. மனிதன் விளங்கி கொண்டான், நமக்கு தாகம் இருந்தது போலதானே அதுக்கும் தாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிணத்துக்குள் இறங்கி தன்னுடைய கால் உரைகளால் தண்ணீரை எடுத்துக் கொண்டு வருகிறார். வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். இதை பார்த்த இறைவன் அவன் செய்த அந்த செயலை இறைவன் மதித்து அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பிராணிகளுக்கு உபகாரம் செஞ்சாலுமா, ஒரு பிராணிகளுக்கு உபகாரம் செஞ்சாலுமா நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு ஈரம் உள்ள ஈரல்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலும், அதாவது உயிர் உள்ள பிராணிகளுக்கு, உயிருள்ளவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் உதவி செய்தால் நன்மை உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு நாய்க்கு உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னால், உயர்ந்த மனிதன், எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மனித படைப்புகள் இன்றைக்கு கதிகலங்கியவர்களாக, சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம் கண்களால் பார்க்கிறோம். அதனால் அன்பானவர்களே, நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். இறைவன் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான். இது போன்ற பேராபத்துக்களை விட்டும் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நிதி வசூல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற வாரம் பல ஜும்மாக்களில் அறிவிப்பு செய்யப்பட்டு வசூல் செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய வாரம் ஜும்மாவில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, இது குறிப்பிட்ட மாவட்டங்கள் அல்ல, எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வட்டாரங்களிலும் வசூல் செய்யப்படுகிறது. ஒரு பள்ளி விடாம எல்லா பள்ளிவாசல்லையும் அந்தந்த இமாம்களின் மூலமாக நிர்வாகத்தில் அனுமதி பெற்று வசூல் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வட்டாரங்களிலும் வசூல் செய்து அந்த வட்டாரங்கள் அனைத்தையும் சேர்த்து மாவட்டத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். அப்ப மாவட்டத்தில் எத்தனை வட்டாரம் இருக்கோ அத்தனை வட்டாரமும் மாவட்டத்தில் ஒப்படைச்சிடணும். மாவட்டம், எல்லா மாவட்டங்களும், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குதோ அத்தனை மாவட்டமும் வசூல் செய்து மாநிலத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். மாநில ஜமாத்துல் உலமா சபை அதை எங்கே சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இது போன்ற இன்னல்களை விட்டும் அல்லாஹ் அனைவர்களையும் பாதுகாப்பான். அஸ்ஸதகத்து யருது பலா, சதக்கா சொல்லுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துக்களை, பலாக்களை தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்காவை கொண்டு, நாம் கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்களை கொண்டு நம்முடைய எல்லா விதமான முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி, நமக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லாஹ் பலாக்களை விட்டும், அல்லாஹுடைய வேதனைகளை விட்டும், சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் அவனை வாழும் காலமெல்லாம் வணங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவனாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.